ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான சாப்பாடு. நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்ம சேனலில். ஆனால் இப்போ புதுசாக என்னடா வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது பிரியாணி கடை. சாட்டர்டே சண்டே மட்டும் டேக்அவே பண்ணுற மாதிரி ஒரு பிரியாணி கடை ஆரம்பிச்சிருக்கிறோம். நம்ம யூடியூப் சேனல் நேமே வச்சாச்சு. அப்படியே சரியான சாப்பாடுங்கிறதே நேம் வச்சாச்சு. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கடுத்து ஃப்ரைடு சிக்கன் லெக்கு, அதுக்கடுத்து ஃப்ரைடு சிக்கன் விங்ஸ், இந்த மாதிரி நம்ம ஃப்ரைடு சிக்கனில் பண்ணி கொடுக்குறோம். அதாவது பெரிய பெரிய கம்பெனி எப்படி பண்ணுறாங்களோ அதோட நல்லாவே நம்ம பண்ணி கொடுக்குறோம். சாப்பிட்டு நிறையா பேர் ரிசல்ட் நல்லா சொன்னதுனால நம்ம அது ஒரு கடையாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இதான் நம்ம இப்போ சும்மா ஒரு ஆரம்பிச்சிருக்கோம், வீட்டு பக்கத்துலேயே ஆரம்பிச்சிருக்கிறோம். இது நல்லா போச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வெளியில் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா. இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம், எதனால் முடிவெடுத்தோம் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் முழு காரணம் என்னோடய ஒய்ஃப் தான். ஏன்னா அவங்க தான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. வீட்டிலேருந்து டேக்அவே பண்ணி இந்த மாதிரி ஒரு இது கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சென்னையில் இருக்கும்போது பிஸ்னஸ் பண்ணியிருந்தோம். கொரோனா டைம்னால நம்ம மாறி இங்கே பொள்ளாச்சி வந்துட்டோம். இப்போ இது பொள்ளாச்சியில் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது பொள்ளாச்சியில் இருக்கிற சரௌண்டிங் மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் பேஸாவோ இல்லாட்டா நீங்கள் ஒரு விசேஷமாவோ எதுக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். உங்களுக்கு நாங்கள் பிரியாணி ஒரு மினிமம் ஒரு 10 ஆர்டருக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எடுத்து பண்ணுறோம். இப்போ ஆர்டர் பேஸில் நமக்கு முன்னாடியே நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம பண்ணுற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். நான் நிறையா பேசுவேன், அதனால் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அடுத்து என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பேசிக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சரியான சாப்பாடு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரியாணி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4 கிலோவில் நம்ம பண்ணுறோம். அது என்னென்ன ரேஷியோ பண்ணுறோம், எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு நம்ம விளக்கமாக இங்கே சொல்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம செஞ்சால் என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு இதாக சொல்கிறோம். எப்படி குவாலிட்டியாக நம்ம செய்கிறோம், மற்ற கடைக்கு நமக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள. பெரிய வெங்காயம் தாளிப்புக்காண்டி தான் யூஸ் பண்ணுறோம். இதில் மெயினாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். இது 1 கிலோவுக்கு 150 கிராம் எடுத்திருக்கோம். நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம். இதில் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காண்டி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த 4 கிலோவுக்குமே எல்லாமே ஒரு கிராம் தான் சேர்த்துருக்கோம். அதாவது சும்மா ஃப்ளேவருக்காண்டி. கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மற்ற ஆயில் யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஆனால் நீங்கள் கோல்டு வினரும் யூஸ் பண்ணலாம் சம்டைம். ஆனால் அதுக்கு கீழே ஆயில் நீங்கள் போனீங்கன்னா சுத்தமாக அது வேஸ்ட்டு. அப்படிங்கும்போது நம்ம மந்த்ரா ஆயில் எடுத்துருக்குறோம். மந்த்ரா கடல் எண்ணெய் எடுத்துருக்குறோம். கடலெண்ணெய் போட்டோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. அதுக்கடுத்து சன்ஃப்ளவர் ஆயில். ஆனால் மற்ற எண்ணெய்கள் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா நீங்கள் 1 கிலோவுக்கு எவ்வளோ ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml நம்ம ஊற்றலாம். அப்போ இப்போ 4 கிலோ பண்ணுறோம். நம்ம 150 ml பார்த்தீங்கன்னா 4 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 600 ml சேர்த்துருக்குறோம் இதில் ஆயில். அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml நெய் சேர்க்குறோம் இதில். அதாவது 1 கிலோவுக்கு 150 ml நெய். அப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ml கிட்ட நம்ம சேர்க்குறோம். பியூர் உதயகிருஷ்ணா நெய் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கிறோம். நமக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க, எங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. இது எங்கே வாங்கணும் அப்படின்னு, அதாவது நாகூரில் தினேஷ் மாஸ்டருங்கிறவர் பிரியாணி எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம பிரியாணி யாருக்குனே நமக்கு செய்ய தெரியும். இருந்தாலும் அவர் இந்த யூஸ் பண்ண அடுப்பு, மற்ற விஷயங்கள் அவர் வீடியோவிலேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படிங்கிறத கற்றுட்டு நம்ம இந்த அடுப்பு வாங்கணும். இது பெங்களூர்லேருந்து வாங்கியிருக்கோம். இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 22க்குள்ளே வந்துச்சு, அதாவது 22,000க்குள்ளே வந்துச்சு. ஆனால் எனக்கு சேரும்போது இது ஒரு 27, 28க்கு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட அப்போ தீபாவளி டைம் கொரியர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் நமக்கு பிரச்சனை. நீங்கள் இப்போ இங்கேயே நல்லா கம்மியான ரேட்டு கிடைக்கி. அப்போ இல்லாட்டா அவரோட நான் நம்பர் கொடுக்குறேன். இப்போ அங்கேயே ரேட்டு கம்மியாயிருச்சுன்னு சொன்னார். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு 100 கிலோவுக்கு மேலே இருக்கும். நம்மளால் சிங்கிளாக தூக்கவே முடியாது. 2 பேர் இருந்தாலே கஷ்டம். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த அடுப்பை தூக்கிட்டு வந்தோம் நாங்கள். அடுப்பை மீடியமான லெவலில் வச்சுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு தான் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கணும். அதை நான் எப்பப்போ சேர்க்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அடுப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த அடுப்பில் 3 பர்னர் இருக்கும். இந்த அடுப்பில் இந்த 3 பர்னர் எதுக்காண்டி அப்படின்னா, பிரியாணி இந்த மாதிரி ஸ்பெஷலான ஐட்டங்கள்லாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த அடுப்பு யூஸ் ஆகும், ரொம்ப யூஸ் ஆகும். வெளியில் நார்மல் கேஸ்லலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த 3 அடுப்பு 3 பர்னர் அடுப்பு அல்லாட்டா 2 பர்னர் அடுப்பு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆனியன் பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக வந்திருக்கணும்.
இதை வந்து மெனக்கிட்டு நம்ம மெதுவாக வந்து தாளித்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம வந்து வேகமாக பண்ணோம் இல்லாட்டா ஃபயர் அதிகமாக பண்ணோம்னா பிரியாணி வந்து கசக்க ஆரம்பிச்சிடும், நல்லா இருக்காது. இப்போ நல்லா பொன்னிறமாயிருச்சு. இந்த டயத்தில் வந்து நம்ம வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கிறோம். ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120 கிராம், ஒரு கிலோவுக்கு 120 கிராம் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொஞ்சம் வதக்குங்க எண்ணெயிலேயும். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 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 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இந்த பூண்டுலேருந்து. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை, இல்லைன்னா வந்து இந்த மசாலா எல்லாம் வந்து அடி பிடிச்சி ஒரு மாதிரியாக சட்டியில் பிடிச்சிக்கணும், அப்புறம் கசக்கவும் செய்யும். இப்போ இது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ பூண்டு வந்து நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 100 கிராம் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன் இஞ்சி கம்மியாக இருக்குது பூண்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி வந்து செரிமானத்துக்கு நல்லது தான், ஆனால் வந்து நெஞ்சு கரைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் வந்து பூண்டு அப்படி இல்லை, ரொம்ப நல்லது பூண்டு அதை விட. அதனால் வந்து பிரியாணியில் வந்து கொஞ்சம் கரிப்பு தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இஞ்சியை வந்து பூண்டோட கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கிறோம். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கணும் எண்ணெய் வர்ற வரைக்கும். இஞ்சியும் பூண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பெரிய வெங்காயம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு ஒரு 150 கிராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈவனில் சேர்த்துருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 200 கிராம் சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சும் சேர்க்கலாம், இதை இடிச்சும் சேர்க்கலாம். நான் அரைச்சி சேர்த்துருக்குறேன், இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இன்றைக்குள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம்லாம் ஒரு கிலோ 100 ரூபா. நம்ம இப்போ வந்து 4 கிலோ பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறோம், நெய் ஊற்றிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் கடைசியில் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து கம்மியான பேருக்கு நம்ம பண்ணோம்னா அது வந்து நமக்கு லாபம் கிடையாது. அது கொஞ்சம் கையில் பிடிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதிகமாக நம்ம பண்ண நமக்கு அது லாபம் வரும். ஓகே, புதினா கொத்தமல்லி இதை வந்து நம்ம வந்து இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு நேரம் பார்த்தீங்கன்னா புதினாவை முதல்ல போட்டு இதில் சேர்த்து வைக்க, அதாவது முதல்ல வந்து புதினாவை போட்டு இது பண்ணலாம். எப்படின்னா வெங்காயம் வதக்கும் போதே முதல்ல புதினாவை போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து இதில் பண்ணியிருக்கிறோம். நான் அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோ பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதே இந்த புதினாவையும் போடலாம். இப்போ என்னென்னா இதோட இப்போது தக்காளி சேர்க்குறோம். நம்ம திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பிரியாணிக்கு வந்து 300 கிராம் வந்து பிரியாணி சேர்ப்பாங்க. ஆனால் இதுக்கு நம்ம ஒரு 100 கிராம்லேருந்து ஒரு 120 கிராம் சேர்த்தா போதும். இப்போ 4 கிலோவுக்கு வந்து நம்ம ஒரு 450 எடுத்துருக்குறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50லேருந்து ஒரு 60 கிராம், அதாவது ஒரு கைப்பிடி. இப்படி எடுத்து ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா இது ஒரு கிலோவுக்கு. நீங்கள் அளந்து போட போகிறீங்க அப்படின்னா ஒரு கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60 கிராம். இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 5 கிராம் வந்து மிளகாய் பொடிங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம மெயினே வந்து திண்டுக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு அந்த ஏலக்காய் வந்து அரைச்சி சேர்க்குறது தான் வந்து இது வந்து வெறும் வந்து மிளகாய் பொடி வந்து எதுக்காண்டி போட்டிருக்கோன்னா வெறும் ஒரு 5 கிராம் ஒரு கிலோவுக்கு அந்த மாதிரி மட்டும். நம்ம தக்காளி போட்ட உடனே தயிர் சேர்த்துருந்தோம். அதாவது வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 100 ml. அது வந்து வீடியோவில் கவர் ஆகலை, அதையும் சேர்த்துக்கணும். திண்டுக்கல் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா மெயினே வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய். இப்போ பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து 7 கிராமும், ஏலக்காய் வந்து அதில் பாதி 3.5 கிராமும், அதுக்கடுத்து கிராம்பு வந்து அதில் 1.25 கிராமும் அப்படி ஒரு கிலோவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் ஜாதி பத்திரி, அதுக்கடுத்து அந்த ஸ்டாரு, சின்னதாக மற்ற இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் லைட்டாக சேர்த்துக்கலாம். அது ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் ஒரு கிலோவுக்கு. பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த 3 மட்டும்தான் மெயின். இப்போ இதை சேர்த்து நீங்கள் கிண்டிங்கன்னா அந்த திண்டுக்கலோட பிரியாணி ஸ்பெஷல் அந்த ப்ரௌன் கலரில் அப்படியே மாறும்.
இந்த ப்ரௌன் கலர் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி இந்த மசாலா எல்லாமே மாறும். இதை நல்லா வந்து எப்போவுமே வந்து சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சிக்கன் வெந்துடும். இப்போ மட்டன்னா நம்ம வந்து இந்த மசாலாலாம் இவ்வளவு நம்ம வந்து மெனக்கிட்டு வதக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. சிக்கன் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் நல்லா வேக வச்சு எடுக்கணும் முதல்ல. நம்ம நல்லா க்ளீன் பண்ணி லெக் பீஸ் பாருங்கள் அவ்வளவு வந்து ரத்தம் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கோம். ஒரு 4-5 முறை க்ளீன் பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கிறோம். சிக்கன் பீஸில் அழுத்தி இது பண்ணாமல் பேக்கில் வச்சு இப்படி பண்ணனா தான் சிக்கன் பீஸ் உடையாது மேக்ஸிமம். சிக்கன் பீஸ் உடையாமல் இருக்கணும்னா கரண்டியை வந்து திருப்பிட்டு கிண்டுங்க கொஞ்சம். கொஞ்சம் இந்த சிக்கனில் கலர் ஏறட்டும். நம்ம நல்லா அடுப்பை கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுருக்கோம். ஏன்னா சிக்கன் வந்து சீக்கிரம் வேகக்கூடியது, அதனால வெந்துடும். அதனால் நம்ம சிம்மில் வச்சுருக்கிறோம். சிம்மிலே இதை ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி கலர் மாறிடுச்சு. உங்களுக்கு தெரியும் சிக்கன் எப்படி நம்ம போடும்போது என்ன கலரில் இருந்தது, இப்போ திண்டுக்கல் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரௌன் கலரில் இப்போ இது மாறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு அடுப்பில் வந்து இதுக்கு அளவு தண்ணி எடுத்துருக்கோம். அதாவது 4 கிலோ அரிசிக்கு எந்த பாத்திரத்தில் பிடிக்கோ அந்த பாத்திரத்தில் டபுளாக வந்து தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம் இன்னொரு அடுப்பில். இப்போ வந்து லைட்டாக இதில் வந்து ஊற்றுறோம். நம்ம வீடியோவில் எல்லாம் அளவையும் நான் காமிக்க முடியல. நான் கரெக்டாக வந்து 8, அதாவது இந்த பாத்திரத்தில் எனக்கு அரிசி வந்து 4 வந்துச்சு. 1 கிலோ வந்து அந்த மாதிரி வந்துச்சு. 1 கிலோ ஒரு இது பிடிக்கிற மாதிரி ஒரு இது வந்துச்சு. நம்ம அதனால் டபுளாக ஊற்றிருக்கோம். இப்போ 8 ஆட்டி தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளவு ஒரு பாத்திரத்தில் அரிசி பிடிக்குதோ அதோட டபுளாக ஊற்றணும். ஓகே, அப்பலேருந்து ஒரு 4 ஆட்டி நல்லா இந்த மாதிரி பால் போகுது அன்றைக்கி நீங்கள் கழுவணும். அதுக்கடுத்து கழுவிட்டு அப்படியே வந்து ஊற போட்டுடணும். ஒரு 1/2 மணி நேரம் கரெக்டாக நீங்கள் வந்து இதை அரிசியை வந்து ஊற போடணும். பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாமே போட்டு நம்ம அளவு தண்ணி ஊற்றின பிறகு நம்ம லெமன் தண்ணி ஊற்றுறோம். ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றுறோம். இதை முதல்ல சேர்த்துடக்கூடாது. ஏன்னா ரொம்ப புளிப்பாவோ இல்லாட்டா அது ஒரு மாதிரியான ரொம்ப புளிப்புத்தன்மைக்கு போயிடும். இப்போ தண்ணியோடு சேர்க்கும்போது சிக்கனோடையும் போட்ட பிறகு நம்ம சேர்க்கும்போது இது அந்த பிரியாணிக்கு கரெக்டான புளிப்பு வந்து அது கொடுக்கும். இன்னொன்று என்னென்னா இதில் மசாலா இது எல்லாம் சேர்த்து தயிர் ஆட் பண்ணோம். தயிர் ஆட் பண்ணும்போது என்னென்னா நம்ம வீடியோ எடுக்க மறந்துட்டோம். அதனால் வந்து அதை நம்ம காமிக்கலை. அது நெக்ஸ்ட் டைம் வந்து எப்போ ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நம்ம காமிப்போம். இந்த மாதிரி நல்லா மீடியமில் வச்சு நல்லா கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம், 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் ஈவனாக கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சிருச்சுன்னா நம்ம அடுத்து வந்து அரிசியை போட்டுடலாம். நம்ம அரிசியை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இது பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ அரிசியை தட்டிடலாம். அரிசியை தட்டிட்டு சேம் அதே தான் கரண்டியை பேக்கில் திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விடணும். ஏன்னா இங்கே எங்கேயுமே சிக்கன் பீஸ் உடஞ்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே லெக் பீஸ் பார்த்தீங்களா, இது எங்கேயுமே உடஞ்சிடக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம இதை இப்படி திருப்பி விட்டுறணும். கொஞ்சம் மீடியமில் இருந்து கொஞ்சம் நம்ம கூட்டிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணி வற்றின பிறகு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வற்றும். அப்போ வந்து நம்ம வந்து தம் போடணும். அது வற்றின பிறகு நான் காமிக்கிறேன் எப்படி எவ்வளோ தூரம் வற்றுது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் அரிசி வெந்து வருது பாருங்கள். தண்ணி அப்படியே வற்றிக்கிட்டே வருதா பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம கிளறணும். அணைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி லெவலில் வந்து இதை வந்து நம்ம நல்லா கம்மி பண்ணிடணும். ஏன்னா நம்ம இதை வந்து இப்போ நம்ம தம் போட போகிறோம்.
இப்போ அடுப்பு நம்ம நல்லா சிம்மில் வச்சுட்டோம். ஒரு 25லேருந்து அதாவது ஒரு 30 நிமிஷம், அரை மணி நேரம் நல்லா இது வந்து சிம்மிலே இருக்கட்டுங்க. நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். நல்லா அரிசி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அடுப்பு வந்து எவ்வளோ சிம்மில் இருக்குன்னு பாருங்கள். இது இவ்வளோ சிம்மில் வச்சா தான் வந்து ஈவனாக வந்து எல்லா இடத்துலைக்கும் இந்த பர்னர் மூலியமாக ஈவனாகவும் ஹீட்டு போகும். அதுக்கடுத்து சீக்கிரமாகவும் வந்து நல்லா நீரை உறிஞ்சு வேகம் செய்யும். நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுருந்தீங்கன்னா பிரியாணி காலி ஆயிரும். ஏன்னா அடி பிடிச்சிரும், இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது ரொம்ப வந்து தீர வாசனை வந்துடும். அதனால் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வெயிட் பண்ணுங்கள். அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். அரை மணி நேரம் கழிச்சு ஆஃப் பண்ணிவிட்டு அப்பவும் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள். அது வேறு லெவலில் இருக்கும். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 25 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம தம் போட்டு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இருக்கிற பேலன்ஸ் நெய் இதில் வந்து நம்ம விட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் அப்படியேவும். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை விட்டுருந்தோம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி அருமையாக பிரியாணி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ கஸ்டமர் நமக்காண்டி வெயிட்டிங்கு. இப்போ ஏன்னா ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணணும். நான் போய் ஃப்ரைடு சிக்கன் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இதை பேக் பண்ணணும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. பாய். இது சரியான சாப்பாடு.